அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சில டைம் ஏதாவது நான் ஒரு சாட்சி சொல்லணும், ஏதாவது ஏஸ்பாதை பற்றி ஷேர் பண்ணணும்னா இது மாதிரி மாடி அது எப்படி எனக்கு அமையுதுன்னு தெரியல. இப்போ இருக்கிற வீட்டில் கூட மாடி கிடையாது. இப்போ வந்து நாங்கள் அக்கா வீட்டில் தான் வந்து இருக்கிறோம். மேலே இங்கே வந்து அப்படியே பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே மசாலா காய வச்சு ரொம்ப பெரிய வேலை. இந்த வேலை முடிக்க எங்களுக்கு ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மிளகா ஃபஸ்ட்டு பாருங்கள். தெரியுதா? இன்னொன்று பாருங்கள், எப்படி காஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம்மா, நல்லா காஞ்சிருக்கு. காம்பு நீங்கள் சொல்ல வேண்டியது சீக்கிரம் சொல்லிட்டீங்கன்னா லைட்டிங் போகுங்க, சூரியன் வீட்டுக்கு போகிறாரு. பார்த்தீங்களா இந்த மிளகா இந்த வெயில் அப்படி அடித்து இது தானே உப்பு கொடுத்து விட்டது. அது பதம் ஆகி இங்கே பாருங்கள், திரும்பி கிட்ட வாங்க, அது எப்படி உடையிறதுக்கு உப்பு கொடுத்துருக்கு பார்த்துருக்கீங்களா? மிளகா வந்து உங்களுக்கு தெரியும், அப்படி உடையிற தன்மையில் அந்த மிளகா வந்துடுச்சு. இது மாதிரி வந்து ஆண்டவர் உப்பு கொடுத்தாரு. ஆமாம், இது மாதிரி கிருஷ்ணாட்டில நான் வந்து சொல்ல வரேன். கிருஷ்ணாட்டி இல்லப்பா, கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்துல நான் வந்து சொல்ல வரேன். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருமையா கல்யாணம் சொல்லலை, நம்ம வந்து எப்படி இருந்தோம் நமக்கு தான் தெரியும். நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓனாயா போய் சர்ச்சில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆடாக மாறிட்டு இருக்கேன். எங்கள் சர்ச்சில் போய் நாங்கள் சேர்ந்ததுலேருந்து அங்கே மெசேஜ் கொடுக்கறதுலேருந்து ஏஸ்பா என்கிட்ட பேசுறதை வச்சு நாங்கள் வந்து ஓனாயா போன ஆடா மாறிக்கொண்டு இருக்கிறோம். ஓகேவா? ஒப்பு கொடுக்க தயாராகிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்பு தான் நமக்கு மெயினாக வந்து ஏஸ்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த அன்பே தணிஞ்சு போகுமா கடைசி காலத்தில்? அது மாதிரி தான் நிறைய இடத்துல அன்பு வந்து தணிஞ்சு போகுது. அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம், எல்லா ஆராதனையும் நம்ம அட்டன் பண்ணலாம், நான் கரெக்டாக டைமுக்கெல்லாம் போகலாம், எல்லாமே பண்ணலாம். நான் ஒரு இது ஒன்று படித்தேன், அதில் வந்து என்னென்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு தான் பாடுகள் வந்து அதிகம். கிறிஸ்தவர்களாக நடிக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து பாடுகள் கம்மி அப்படின்ட்டு ஒரு இது நான் படித்தேன். அதுதான் உண்மை. நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படியே உடஞ்சி அப்படியே ரொம்ப அழுற ஆள் தான். ஒரு வாரம் ஃபீல் பண்ணுவோம், 2 வாரம் ஃபீல் பண்ணுவோம், ஒரு நாளில் கூட ஃபீல் பண்ணுவோம். ஆனால் ஏஸ்பாவுடைய ஆறுதல் நம்மளை தேத்தும் போது அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். ஏஸ்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், அவங்க உனக்கு முக்கியம் கிடையாது, நான் தான் உனக்கு முக்கியம், என்ன நீ ஃபாலோ பண்ணு, நான் தான் உன்னுடைய மனவாளன், ஸ்நேகிதன், ஃப்ரெண்டு. ஃபஸ்ட்டு நமக்கு அக்கா, அண்ணா, ஆண்டி எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறமா தான் மிச்சது எல்லாமே நெக்ஸ்ட்டு. ஓகேவா? அப்படி தான் நமக்கு வந்து ஏஸ்பா வந்து சொல்லி தருவார். நான் என்னுடைய இது சாம் எனக்கு தெரியல, சாம் ஆனால் பேசுவார், அப்படியே தான் இருக்கிறாரு. என்னுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நான் என்ன நினச்சிட்டேன்னா, யாராவது கேட்டால் 4-5 கேள்வி நல்லா கேட்டுட்டு வந்துடணும், அப்படி இப்படி பேசிட்டு வந்திருந்தா நான் அப்போல்லாம் இருந்தேன். சண்டையெல்லாம் போடுவேன். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. யாராவது ஏதாவது பண்ணிட்டா என்னுடைய இருதயம் உடைக்கப்படும். அவங்களுடைய அறிதல் புரிதல் அவ்வளோதான், அவங்களுடைய குணம் அதுதான். உலகத்தில் வந்து சொல்லுவாங்களே, நாய் வாழை நிமித்த முடியாது சொல்லுவாங்களே, அது மாதிரி சில பேர் குணம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னர் பண்ணிட்டு வந்துடுவோம். இது மாதிரி தான் நம்ம வந்து இருக்கணும், இன்னொரு பண்ணிட்டு வரணும். ப்ளஸ் வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய அறியாமைக்காக நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். சில பேர் பேச தெரியாமலாம் பேசுவாங்க, நம்மளோட சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அது மாதிரிலாம் சுச்சுவேஷன் நாங்கள் வந்து நிறைய கடந்துருக்கோம் எங்கள் லைஃப்பில். நாங்கள் மெயினாக சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டொனேஷன் கொடுக்க போகிற இடத்துலையே நாங்கள் வந்து சில பேரெல்லாம் பேச தெரியாமல் பேசுவாங்க. அது வந்து நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக ஆகும். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபீல் பண்ணுவோம். அப்போ வந்து எனக்கு ஒரு வசனம் வந்து பேசப்பட்டுச்சு, என்னன்னா, தான் சொந்த ஊர்லேயே சொந்த மக்கள் இடத்துலையே ஏஸ்பாவே புறக்கணிக்கப்பட்டாரா. அவங்க இடத்துல வந்து அந்த அற்புதங்க அதிசயங்களெல்லாம் செய்ய முடியலையா. அது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த சரௌண்டிங்கில் இந்த ஊரில் தான் இருக்கிறோம். இருக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கும்போது, நமக்கு பழகினவங்க கொடுக்கும்போது அவங்களுடைய தன்மை வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம இப்போ வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போங்க, மெசேஜ் கேளுங்க, எல்லாத்துலேயுமே கலந்துக்கோங்க. ஆனால் மனுஷங்களை எப்போவுமே இந்த நம்ம சேனலில் அதிகமாக சொல்கிற விஷயம் வந்து மனுஷங்களை மதிக்கணும். நம்ம
ஒருத்தவங்க வந்து பேசும்போது பழகும்போது அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இந்த உலகத்தில் வந்து நம்ம ஒன்றுமே கொண்டு போக முடியாது, அது எல்லாருக்குமே தெரியும். என்னடா இது கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் சர்ச்சில் போன வாரம் தானங்க, போன சண்டே வந்து எங்கள் ஐயா ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. எங்கள் பாஸ்டர் ஐயா சரீரத்தை பற்றி எடுத்தாங்க. நம்மளுடைய சரீரத்தில் தான் நம்ம செய்கிற செயல் வந்து வெளிப்படுமா. சிப்ப ஐயோ மூஞ்ச பாரு, ஐயோ இதுக்கிட்ட பேசுகிறதா, அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது, இதெல்லாமே நம்ம சரீரத்தில் தான் நடக்குது. அந்த மேனரிசத்தில் நமக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சிடும். இது எங்கள் ஐயா அந்த மெசேஜ் எடுத்த பிறகு நான் அப்படியே யோசித்தேன். நம்ம சரீரத்தில் பண்ணுறது எல்லாமே வெளிப்படையாக, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இப்போ நான் பண்ணுறேன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல. ஐயோ இந்த மக்களுக்கார வேலையே இல்லை, லைக் கூட கொடுக்க மாட்டேங்குதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை திட்டும் போது அது உங்களுக்கு தெரியுதுல்ல. அது மாதிரி நம்மளுடைய செயல் வந்து நம்ம பாடி, இந்த பாடியிலே தெரிஞ்சிடும். கரெக்டாக சொல்லிட்டோம், நாங்கள் தெரிஞ்சிடும். அந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தான் சாட்சி சொல்லணும்னு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி தான் ஏசப்பா வந்து அவருடைய சரீரத்தில் அவ்வளோ பாடுபட்டார். அந்த சரீரம் வந்து ஃபுல்லாக நன்மை தான் செஞ்சிச்சு. அந்த சரீரம் மூலமாக ஏசப்பா வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காரு. கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு கொடுத்துருக்குறாரு, பார்வை கொடுத்துருக்காரு, காது கேட்காதவங்க காது கேட்கப்பட்டது, ஊமையானவங்க பேசுனாங்க, அது மாதிரி எக்கச்சக்கம் சுகத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவரே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. அவருக்கே அந்த பாடுனா நமக்கும் நிறைய பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கு. அந்த மாதிரி தான். அந்த மாதிரி நம்ம சரித்திர நம்ம உடம்புல நம்ம வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிற மாதிரி நம்ம எது பண்ணுறோமோ அது வந்து ஈஸியாக மக்கள் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இதை வந்து வெளியிலேருந்து பார்க்குறவங்க, ஏசப்பாவை அறியாதவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க வெளியில், இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்டின்ஸா அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம அப்படி அந்த பேச்சு வாங்கும்போது நம்மளை படைச்ச ஏசப்பா வந்து அந்த பேச்சு வந்து அந்த சொல்லுக்கு ஆளாவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம சரீரத்தில் ஏசப்பாவுக்கு நம்மளுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்படி நல்லவராக வாழ்ந்தாரோ அவரே சொல்கிறாரு, என்னையா நல்லவன்னு சொல்லுவேன், அப்படிதான் தவிர ஒருத்தர் நல்லவர் கிடையாதுன்ட்டு. அவ்வளோ தாழ்மையான கடவுள் நமக்கு வந்து இருக்கிறாரு. அவர் மகா மேன்மையாக இருந்தாலும் நமக்காக அவர் தாழ்மைப்பட்டு நமக்காக எல்லாத்தையுமே கொடுத்தாருங்க இந்த உலகத்தில். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம கும்பிடும்போது நம்மளுடைய சுபாவங்கள்லாம் மாற்றம் வரணும். அதுதான் நம்ம ஹோலியாக இருந்தால் தான் நம்ம ஜாலியாக பரலோகம் போக முடியும். எப்படிங்க ரவி? சரியா? அதனால நம்மளுக்கு ஹோலினஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த சரீரம்ங்கிறது அந்த மெசேஜ் வேணால் நான் வந்து உங்களுக்கு பின் கமெண்ட்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். எங்கள் பாஸ்டையா அந்த மெசேஜ் கொடுத்துருந்தாங்க, அது வந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். சில பேர் சிரித்து நம்மளுடைய இரக்கம், நம்மளுடைய பார்வையிலே தெரியணும் ஒருத்தவங்க நம்ம இறக்கப்படுறது, அவங்கள புன்னகையாக நம்ம வர வைக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி என்னுடைய சரீரத்தை, இந்த பாடியை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே வாங்க, வேறு என்ன சொல்லணும்? அவ்வளோதான். இது சின்னதாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்கிறது ஒன்று தான், இருக்க போகிற லைஃப் கொஞ்சம் தான். நம்ம வந்து ஏசப்பாக்காக வாழணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பிறரை காயப்படுத்தாமல் வாழணும். நம்ம சரீரம் மூலமாக பிறர் வந்து காயப்படக்கூடாது, நம்ம சொல்லால் காயப்படக்கூடாது. நான் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க பேசுகிற வச்சுக்கெல்லாம் நீ எல்லாம் மூஞ்சை கூட முடிக்கூடாது, பேசக்கூடாது சொல்லுவாங்க. அது எனக்கு தேவையில்லை. நான் இங்கே வந்து அவங்களெல்லாம் மன்னிச்சாதான் நான் செத்தா பரலோகம் போக முடியும், ஏசப்பா கிட்ட போய் உட்கார முடியும். இங்கேயே பழி வாங்கினா வேஸ்ட்டு தான். ஓகே பாய், தேங்க்யூ.